ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம லாகின் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர். ஸோ இப்போ அதர் வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. கேன்வா இருக்குது, அடோபோட வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு யூசர் அக்கௌண்ட் வச்சு பாஸ்வேர்டு வச்சுருப்போம். ஒரே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வைக்காதீங்க. ஸோ அப்படி சப்போஸ் வந்து ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சால் கூட மற்ற எல்லாத்தையும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் கொஞ்சம் பாஸ்வேர்டு வந்து மாற்றி வைங்க. அப்படி பாஸ்வேர்டு மாற்றி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெட்டர் பாஸ்வேர்டில் வைக்காதீங்க, கொஞ்சம் பெரிய லெட்டராக வைங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி, ஒரு சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு யாராவது ட்ரை பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன், 2-step வெரிஃபிகேஷன் அண்ட் கிளவுட் பாஸ்வேர்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணணும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூசர் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் லாகின் பண்ணுவீங்க. நார்மலாக லாகின் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஆன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு அந்த என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் வந்து போகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம தான் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து இது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பாஸ்வேர்ட் இருக்கும். அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி முடிச்சக்கப்புறம் கிளவுட் பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த கிளவுட் பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலகிராமே ஓப்பன் ஆகும். 2-step வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா ஸோ நீங்கள் லாகின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் லாக் ஸ்க்ரீன்லேயே வரும். ஸோ அந்த லாக் ஸ்க்ரீனில் பார்த்து முடிச்சக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து பார்த்தா அப்போ அங்கே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். 2-step வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இந்த கிளவுட் பாஸ்வேர்ட் ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பிசியில் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் லேப்டாப்பில் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அந்த ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டாக போட்டிங்க அப்படின்னு இன்னும் கூட நல்லா வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக வந்து இருக்கும். பட் உங்கள் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4GB ரேம் தான், 2GB ரேம் தான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பாஸ்கே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சில டைம் நம்ம கேஸ்பாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்பெக்ஸ் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் வந்து பண்ணிடும். உங்கள்கிட்ட 8GB ரேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பாஸ்கே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட 4GB இருந்தால் நீங்கள் வந்து கேஸ்பாஸ்கே சொல்லலாம், யூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பாஸ்கே வந்து சிஸ்டம் ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து பண்ணேன். பட் ஆனால் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டிவைரஸ் வந்து வேணும் அப்படின்னா கேஸ்பாஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்துருக்கு. உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தா நல்லா ப்ரொடக்டிவ் வச்சுக்கோங்க. அது அப் டு டேட் வந்து வச்சுக்கோங்க. அதனால் வந்து பார்த்து சப்போஸ் நீங்கள் தேவையில்ல ஒரு சைட்டுக்கு போனாலும் அது உங்களுக்கு வார்னிங் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்டட் சைட், ஸோ இது நம்ம லாகின் பண்ணுறது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வெப்சைட்லாம் வந்து பார்த்து நிறைய ஃபேக் வெப்சைட் வந்து பார்த்தா நமக்கு இன்டர்நெட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்து ஃப்ளிப்கார்ட் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தா ஃபேக் வெப்சைட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த வெப்சைட் லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா பர்ச்சேஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் வந்து ஏமாற்றப்படலாம், ஸ்கேமில் வந்து மாட்டிக்கலாம். அதனால் வந்து பார்த்து நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலும் நீங்கள் இதில் எதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இல்லை வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்கை வந்து பார்த்து வெரிஃபை பண்ணுங்கள். அது மேலே வந்து பார்த்து HTTPS அந்த செக்யூர் சிம்பிள் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்பெல்லிங் வந்து தெரியும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 லெட்டர் இந்த இடையில மாற்றி போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நம்ம என்டர் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறது தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஃபிஷியலாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பி பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் டவுட்டாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடுறது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லிமிடெட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் உங்கள் இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோசியல் மீடியா ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போகலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிங்கன்னா கூட இப்போ இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணாலே போதும் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதனால் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டாலே போதும் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்குது. அதனால் ஒரு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு ஆன்லைன்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்போ இன்னொருத்தர்கிட்ட வந்து போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி அந்த ஃபோட்டோ வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்து போடுங்க. இல்லை வந்துட்டு இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம், போஸ்ட்லாம் வந்து போட மாட்டேன், ஃபோட்டோ வந்து இங்கே லீக் ஆகக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரில் கூட வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து வைக்காமல் இருக்குது நல்லது தான். ஒரு சில பேர் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ வந்து எங்கேயும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டிருப்பாங்க. பட் ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் இன்னும் கூட ஒரு சிலதெல்லாம் பண்ணுவாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலே வந்து போட்டு கீழே வந்து பார்த்து நிறையா போட்டிருப்பாங்க. என்னோட டேட்டா பற்றி இதுதான், எனக்கு இது தான் பிடிக்கும், இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஊர் இது, என் பேர் இது அப்படின்னு நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பப்ளிசிட்டிக்கு வேண்டி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓகே. இல்லை வந்து ரொம்ப என்னோட பர்சனல் சேஃப்டியில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க. டேட்டா பர்த் போட்டிருப்பாங்க, என் ஊர் இது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்குன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நிறைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க, அதை காலப்போக்கில் அப்படி வந்து விட்டுருவீங்க. அதெல்லாம் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டேன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் டெலிட் பண்ணுறது இன்னும் கூட ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள். ஸோ அதெல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஸ்லாம் வந்து வச்சிருக்கீங்க அப்படி லேட்டஸ்டான ஆப்ஸ் எல்லாமே அப்டேட் வந்து பண்ணிக்கிங்க, ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கிங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அந்த பக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஆப்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. பீட்டா ஆப்ஸ் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு சில பக்ஸ்லாம் இருக்கும், அதான் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து ஸ்டேபிள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பீட்டானா உங்களுக்கு வந்து புது ஃபீச்சர் வந்து உடனே கிடைக்கும். ஸோ அதுக்கு வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போக சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆக்சஸ் பண்ணாதீங்க. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து எடுப்போம். அப்போ அந்த கிராக் சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரியாத வெப்சைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஹேக் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அஃபிஷியல் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசரை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வச்சுக்கோங்க. சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டமில் அப்டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்டேட் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர மற்றவங்க சேஃப்டி டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற யூஸர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ரிப்பன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.